ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு தோசை மாவு வச்சு ஒரு ஈஸியான சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை எப்படி செய்யலாம், இதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைன்னு வீடியோக்குள்ளே சொல்கிறேன். இப்போ இந்த தோசை செய்கிறதுக்காக நான் பார்த்திங்கன்னா ராகி மாவு எடுத்துருக்கிறேன். அதாவது கேழ்வரகு மாவு தான் எடுத்துருக்கிறேன். இதிலேருந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து தோசை மாவோட மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ராகி மாவு பொறுத்த வரைக்கும் காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் நிறைய விஷயத்தில் நீங்கள் நிறைய மாதிரி பொருளோட சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்ல ஹெல்த் பெனிஃபிட் இருக்கும். நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. எலும்புகளுக்குன்னு ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். அவங்களோட போன்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா ஏன்னா இப்போ வளர குழந்தைங்க நல்லா விளையாடிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கை கால் வலி இல்லாமல் நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இந்த ராகி மாவு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இட்லி மாவு இல்லைனா தோசை மாவு எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கரண்டி அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றுவோம் இல்லையா, அந்த பதத்தில் இருக்கணும். அதுக்காக ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் துருவிய ஆப்பிள் சேர்த்துக்கிறேன். உங்கள் கிட்ட ஆப்பிள் இல்லைன்னா நீங்கள் வாழைப்பழம் கூட சேர்த்துக்கலாம். இது லைட் ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுக்காகவும் இல்லை தேவைப்பட்டுனா நீங்கள் டேட்ஸ் பியூரி கூட ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கல் ஹீட் பண்ணிவிட்டு அதில் நான் பட்டர் தடவிக்கிறேன். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், இல்லைனா ஸ்நாக் டைமில் ஈவினிங் டைமில் கொடுக்கலாம். நைட்டில் கொடுக்குறது அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகி மாவு நைட்டில் கொடுக்கும்போது சளி பிடிக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அப்படி பயம் இருக்கிறவங்க நைட்டில் கொடுக்குறது அவாய்ட் பண்ணிவிடுங்க. எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும் குழந்தைங்க நைட்டில் தூங்க போகிறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பாடு கொடுத்து முடிச்சிடணும். அதுதான் நான் எப்பயுமே சொல்கிறது. ஏன்னா அப்போ தான் அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த 1.5 மணி கேப்பில் பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவாக விளையாடுவாங்க. இல்லை அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்த மாதிரி இருக்கும். சாப்பிட்ட உடனே தூங்க வைக்காதீங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெசிபியை நீங்கள் 10 மாதம் ஸ்டார்ட் ஆன குழந்தையிலேருந்து எல்லா குழந்தைக்குமே நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பட்டர் தடவிட்டு அதுக்கப்புறம் தோசை மாவு ஊற்றி இந்த மாதிரி 2 பக்கமும் நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கூட பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர், ஆப்பிள், ராகி மாவு இது எல்லாமே நல்ல வெயிட் கெயினிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலான்னு சொன்னேன் இல்லையா, இதே மாதிரி நீங்கள் ஸ்நாக் டைமில் கொடுக்குறீங்க அப்படின்னா இதை குட்டி குட்டியாக பிச்சு போட்டு ஃபிங்கர் ஃபுட் மாதிரி கூட நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இதில் சைட் டிஷ்ஷுன்னு எதுவுமே தேவைப்படாது. அப்படி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சாம்பார் லைட்டாக ஒரு மைல்டு சாம்பார் வச்சு குழந்தைங்களுக்கு தொட்டு ஊட்டி விடுங்க, அதுவே போதும். இந்த வீடியோ பற்றி எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.